Hello friends, welcome to Good Things. இந்த ஜாப் NTPC Green Energy Limited ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர்ல இருக்கக்கூடிய காலியிடங்களை தான் நிரப்ப போறாங்க. சோ இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் NTPC Green Energy Limited ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா NTPC Limitedோட சப்சிடரி தான் இது. அண்ட் இதற்கான எலிஜிபிலிட்டி வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெப்டி ஜெனரல் மேனேஜர்ல 14 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன டிசிப்ளின்ல முடிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 60% மார்க் எடுத்துருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 12 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் 10 வருஷம் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டா 44 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பாத்தீங்கன்னா மினிமமா 90,000 இருந்து 2,40,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 14 வேகன்சியை பாத்தீங்கன்னா யூஆருக்கு 8 வேகன்சி, எஸ்சில 1 வேகன்சி, எஸ்டில 1 வேகன்சி, ஓபிசில 3 வேகன்சி அண்ட் இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சின்னு கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக 28 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனா இதுக்குமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் முடிச்சிருக்கவங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 60% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 3 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசுக்குள்ள இருக்கவங்க எலிஜிபிள் தான். சேலரின்னு பாத்தீங்கன்னா மினிமமா 50,000 இருந்து 1,60,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 28 வேகன்சியை பாத்தீங்கன்னா யூஆருக்கு 13 வேகன்சி, எஸ்சில 4 வேகன்சி, எஸ்டில 2 வேகன்சி, ஓபிசில 7 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 2 வேகன்சின்னு கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து டெப்டி ஜெனரல் மேனேஜர்ல டோட்டலா 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் CA முடிச்சிருக்கவங்களும், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் CMA முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 12 வருஷம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும், 10 வருஷம் ரெனியூவபிள் எனர்ஜியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டா 44 வயசுக்குள்ள இருக்கவங்க எலிஜிபிள் தான். சேலரியா மினிமம் 90,000 இருந்து 2,40,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 2 வேகன்சியை பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக ஃபினான்ஸ்ல 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எலிஜிபிள் தான். அப்பர் ஏஜ் லிமிட்டா 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியா மினிமம் 50,000 இருந்து 1,60,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 2 வேகன்சி பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் அடிப்படையில் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்டிங் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மூலமா தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக வேலிடான ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, ஆல் செமஸ்டரோட மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பாசிங் சர்டிஃபிகேட்னு எல்லா சர்டிஃபிகேட்டுமே கேட்குறாங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்ல சேலரி மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா விதமான அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலாக படிச்சு பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு மறக்காம அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா www.ngel.in வெப்சைட்ல உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மூலமா அப்ளிகேஷனை ஆன்லைன்ல ஓபன் பண்ணி
உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் விசா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் விசா நிர்ணயிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சரியான டீட்டெயில்ஸோட ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீஸை ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதாவது யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை கரெக்டாக பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதோட காப்பியை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இனிமே ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 15/4/2026 கடைசி தேதியா 5/5/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்ல டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.